நபிகள் நாயகம் ஏன் படையெடுப்பு நடத்தினார் என்பதற்கு பதில் கிருஷ்ணர் படையெடுப்பு நடத்திருக்கிறார் என்பது சரியான பதில் அல்ல என்பது என்னோட தாய்மான வாதம். ஏனென்றால் கிருஷ்ணர் இறைவன் கடவுள் அவதாரம். நபிகள் நாயகம் வெறும் இறை தூதர் தான். முதலில் நாங்கள் அந்த இதிகாசத்தையே நாங்கள் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. என்றால் இது நபிகள் நாயகம் ஒரு பதிவு. இதிகாசம் என்பது புராணத்தை தயவு செய்து பதிவு ஒப்பிடாது. இரண்டாவதாக நீங்கள் ஒரு ரவுடி சொன்னா அடிச்சா திருப்பி அடிக்கலாம் சொல்றீங்க. அது கிறிஸ்துமத்துல சொல்லிருக்காங்க, ஒரு கணத்தை எடுத்தா மறு கணத்தை காட்டுறாங்க. மறு கணத்தை இப்ப காட்டுறோம் யாரும் கிடையாது என்றாலும் கூட கிறிஸ்துவத்திற்கு ஒரு முரணான கருத்துக்களை தான் இந்த நபிகள் நாயகம் சொல்லி இருக்குன்னு அது உண்மைதான். அடுத்த மூன்றாவது இங்க கூடியிருக்க எல்லாரும் இந்துக்கள் தான். அதாவது ஒரு காலத்துல இந்துக்களா இருந்தவர்கள் நீங்க கன்வெர்ட் ஆயிருக்கலாம். ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாடி நீங்க ஒரு கன்வெர்ட் ஆயிருக்கீங்க. அப்படி கன்வெர்ட் ஆனா காரணம் இருக்காது, நிர்பந்தம், சூழ்நிலை. இந்த 2 காலமா கன்வெர்ட் ஆயிருப்பாங்க. உங்களோட தாத்தா அதற்கு இருந்த முதலாளி இருப்பாங்க. புரியுங்களா? ஆகவே இது திணிக்கப்பட்ட மதம் என்ன கருத்து? சரி, இப்போது 3 விஷயங்களை அவர் இங்கே சொல்லியிருக்கிறார். குருஷேத்திர போரை நான் சொன்னதற்கான காரணம் என்னவென்றால், நான் அதை ஏற்றுக்கொண்டேனா ஏற்றுக்கொள்ளவில்லையா, புராணமா, இந்த கேள்விக்கெல்லாம் நான் போகவில்லை. அப்படி சொல்லப்பட்ட காரணத்தினாலேயே ஒரு மத வன்முறை மார்க்கம் என்று ஆகிவிடுமா? போர் ஒரு மத வரலாற்றிலே இடம்பெற்ற காரணத்தினாலே மட்டும் அதனை வன்முறை மார்க்கம் என்று வர்ணித்து விட முடியாது என்பதற்கு ஆதாரமாகத்தான் நான் அதை சொன்னேன். இது ஒன்று. இரண்டாவதாக, நீங்கள் ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறுகண்ணத்தை காட்டு என்று சொல்லுகின்ற இயேசுபிரானுடைய கருத்தை சொன்னீர்கள். இந்த விஷயத்தை நாம் ஏற்கனவே மாணவசத்திலே சொல்லி இருக்கிறேன், மீண்டும் சொல்லுகிறேன். ஒருவன் தாக்கப்படுகின்ற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் 3 வழிமுறைகளை சொல்லியிருக்கிறது. தாக்கினால் திருப்பியும் தாக்கலாம். சில வேலைகளை தாக்கித்தான் ஆகணும். உங்க நாட்டு மீது படையெடுக்குது, சீனாக்காக படையெடுக்கிறான், படையெடுப்பா நல்லா உள்ளவா எல்லாத்தையும் அள்ளிட்டு போன சொல்லுவீங்க. திருப்பி தாக்கி ஆகணும். ரோட்டை போட்டு உங்களை அடிக்கிறான், சும்மா உட்காந்துருக்கீங்களா? அப்போ ஒரு நாட்டுல ரவுடி ராஜ்யம் தான் நடக்கும். நான் தாக்கலாம், நபிகள் நாயகம் தாக்கக்கூடாது. அதாவது சொல்ல முடிக்கிறேன். ஆக சில சமயங்களிலே நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக திருப்பி தாக்கலாம். இது ஒன்று. இரண்டாவதாக, மன்னிப்பது சிறந்தது என்ற ஒரு கருத்து இரண்டாவதாக சொல்லி குர்ஆன்ல வசனம் இருக்கு. ஒலமன் சஃபர வஃபர ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். நீங்கள் பொறுமையுடையவர்களாகவும் மன்னிக்கும்பவர்களாக இருந்தால் அதுவே வீரச் செயல். மன்னிப்பது வீரச் செயல் என்று சொல்கிறது. மன்னிப்பை கோழைத்தனமான செயல் என்று இஸ்லாம் ஒருபோது சொன்னதில்லை. நபிகள் நாயகம் சொன்னாங்க, தண்டிக்கும் சக்தி பெற்ற நிலையிலும், ஒருவரை தண்டிக்க சக்தி இருக்கவர்கிட்ட தண்டிக்கும் சக்தி பெற்ற நிலையிலும் ஒருவரை மன்னிப்பவர் தான் உங்களிலே கண்ணியத்துக்குரியவர் என்று சொன்னார். ஆக மன்னிப்பை இஸ்லாம் பெரிதும் போற்றுகிறது. இது இரண்டாவது. மூன்றாவது, தீமை செய்தவனுக்கும் நன்மையே செய். குர்ஆன்ல வசனம் இருக்கு, நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள். அவ்வாறு செய்தால் உங்களது பகைவர்களும் உங்களது நண்பர்களாக ஆகிவிடுவார்கள். ஆக தீமை செய்தவனுக்கு நன்மை செய்து இந்த 3 எந்த இடத்துல எப்படி செய்யணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. எல்லா இடத்துக்கும் எல்லாம் பொருந்தாது. மன்னிச்சாதான் ஒருத்தன் திருந்துவான், அவனை மன்னிங்க. எப்போதும் மன்னித்துக் கொண்டே இருந்தாலும் ஆபத்து, எப்போதும் தண்டித்துக் கொண்டே இருந்தாலும் ஆபத்து. மன்னிக்க வேண்டிய தருணங்களும் உண்டு, தண்டிக்க வேண்டிய தருணங்களும். நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஆனந்த விகடன் பத்திரிகையிலே ஒரு அட்டைப்பட கட்டுரை, கன்னிகா ஸ்திரீகள் கராத்தே பயிலுகிறார்கள் என்பதுதான் தலைப்பு. ஒருவர் கேட்கிறார், ஐயா உங்களுடைய மார்க்கம் சொல்லுகிறது ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறுகண்ணத்தை காட்டுங்கள் என்று சொல்லுகிறது, நீங்கள் ஏன் கராத்தே பயிலுகிறீர்கள் என்று கேட்டபோது அந்த அருட் சகோதரிகள் சொன்னார்கள்,